இந்திய திரைப்படத்துறை 100 ஆண்டுகளை கடந்த பின்னர் கூட எங்களுடைய சம்மேளனத்தில் 25,000 உறுப்பினர்கள் உள்ளார்கள். இதில் 21,000 உறுப்பினர்கள் சொந்த வீடு அன்றி சென்னையில் வாடகையிலோ அல்லது வெளியிருந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் உள்ளார்கள் என்பதை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தினோம். தற்போதுள்ள வாடகையால் ஏறக்குறைய எங்களுடைய உறுப்பினர்கள் செங்கல்பட்டிலிருந்தோ, மகாபலிபுரத்திலிருந்தோ, திருவள்ளூரிலிருந்தோ, படப்பையிலிருந்தோ, வாலாஜாபாத்திலிருந்தோ, காஞ்சிபுரத்திலிருந்தோ அல்லது இந்த பக்கம் செங்குன்றத்திலிருந்தோ, புழலிருந்தோ இங்கிருந்து தான் வந்து எங்களுடைய பணிகளை தொடர இயலும் என்ற ஒரு துன்பகரமான சூழ்நிலை இருப்பதை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம். உங்களுக்கு தெரியும், திரைப்பட தொழிலாளர்களோட பணி நேரம் அதனுடைய வசதிக்கேற்ப 12 மணி நேரம் என்று வரையறுக்கப்பட்டது. 12 மணி நேரம் அது அல்லாது வெளியில் வருகின்ற போது எங்களுக்கு ஏறக்குறைய 2 மணி நேரம் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் பயணத்திற்கான ஒரு அவகாசம் தேவைப்படுகிறது. ஆக ஒரு நாளைக்கு எங்களுடைய தொழிலாளர்கள் 16 மணி நேரம் பணிக்காக உழைப்புக்காக நேரத்தை செலவிட வேண்டிய உள்ள ஒரு மிக சிரமமான நிலையில் உள்ளது என்பதை எடுத்து கூறினோம். இந்த வகையில் நாங்கள் அனைவரும் வீடற்ற தொழிலாளர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் குடியிருப்பில் கட்ட வசதியாக எங்களுக்கு பையனூரில் இடத்தை வழங்கியுள்ள தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். விரைவில் முதல் கட்டமாக 1000 குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை நாங்கள் துவங்க உள்ளோம். ஏற்கனவே இதற்கான பணிகள் துவங்கப்பட்டு இந்த அரசாணை கிடைக்கப்பெறாததால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை விரைவில் நாங்கள் 1 மாதத்திற்குள் அதற்கான முன் தயாரிப்புகளை செய்து விடுகின்றோம். எங்களுக்கு நீங்களே வந்திருந்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை துவங்க வேண்டும் என்று துணை முதல்வர்களும் எங்களுடைய கோரிக்கை வைத்திருந்தோம். நிச்சயமாக செய்வதாக உறுதியளித்தார். அவருக்கும் வருவதாக உறுதியளித்த அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். முக்கியமான ஒரு சகோதரருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதாவது 1000 குடியிருப்புகள் கட்ட நாங்கள் துவங்கிய போது முன்பணமாக 500 சதுரடி உள்ள ஒரு குடியிருப்புக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஒரு உறுப்பினர் கட்ட வேண்டிய ஒரு நிலை உள்ளது. எங்கள் உறுப்பினர்கள் கட்ட இயலாத ஒரு நிலை உள்ளதை நம்ம அனைத்து நண்பர்களுக்கும், நடிகர்களில் பிரபலமாக உள்ள அனைவருக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், அதுபோன்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் அவர்களுக்கெல்லாம் தெரிவித்த போது நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு உறுப்பினருக்கு 50,000 வீதம் 250 உறுப்பினர்களுக்கான தொகை 1,30,30,00,000 ரூபாயை உடனடியாக நன்கொடையாக வழங்கியுள்ளார். ஆகவே அவரின் பணம் ஏறக்குறைய 260-250 உறுப்பினர்களுக்கு பகுதி வாரியாக பிரித்து ஒரு உறுப்பினருக்கும் 50,000 ரூபாய் என்ற வகையில் யார் முதலில் கட்டுகிறார்களோ ஏற்குறைய 3,000 பேர் அதற்கான முன்பணத்தை கட்டியுள்ளார்கள். அவர்கள் 2 லட்சம் ரூபாய் யார் கட்ட முன் வருகிறாரோ அவர்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற அடிப்படையில் 250 260 பேருக்கு அவருடைய பணம் பிரித்து அவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த உதவியை வழங்கிய எங்களுடைய சகோதரர் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய நன்றியின் வெளிப்பாடாக முதலில் அமைகின்ற அந்த குடியிருப்புக்கு மொத்தம் 6 டவர் வர இருக்கு. ஒரு டவர்ல 240-250 குடியிருப்புகள் வர இருக்கு. அந்த குடியிருப்புக்கு விஜய் சேதுபதி டவர் என்றே நாங்கள் அழைக்க முடிவு செய்துள்ளோம். அதுபோன்று இன்னும் 5 டவர்கள் உள்ளன. இன்னொரு 700 உறுப்பினர்களுக்கு மற்ற நடிகர்கள் முடிந்த கருணை உள்ளம் படைத்த வசதியுள்ள நடிகர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக வெளியிட விரும்புகின்றோம். ஏறக்குறைய 50 வருடங்கள் உங்களோடு தோளோடு நின்று உங்களோடு இரவு பகலார் என்று இன்னும் வாழ்க்கையில் ஒரு சதுர அடி கூட சொந்த இடமில்லாமல் இருக்கின்ற தொழிலாளர்கள் மீது நீங்கள் அனைவரும் கருணை கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு தொழிலாளிக்கு நீங்கள் உதவினால் கூட விஜய் சேதுபதி போல 1.25 கோடி வழங்க முடியவில்லை என்றால் கூட ஒரு உறுப்பினருக்கு 50,000 ரூபாய் என்ற வகையில் அந்த உறுப்பினருடைய கணக்கில் எங்களால் வர வைக்க இயலும். அதனால் ஒரு 4-5 சகோதரர்கள் நீங்கள் உதவி செய்தாலே 1000 தொழிலாளர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். ஆகையால் நண்பர்கள், சகோதரர்கள், தயவு செய்து உங்களுடைய கருணை மனம் கொண்டு எங்களுடைய தொழிலாளர்களுக்கு உதவ வேண்டுமா என்பதுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எதுல சார் அது தயாரிப்பாளர் ஒட்டுமொத்தமாக அது தயாரிப்பாளர் சங்கம்ங்கிற பேர்ல இல்லாம
தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூட்டுறவு வீட்டு சங்கம் இருக்கு. அதுல வந்து 2 அமைப்புல இருக்கிறவங்களும் வந்து அதுல உறுப்பினராக இருக்காங்க. அதனால அந்த அமைப்புல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கோ அவங்க அனைவருக்கும் அந்த வசதி வந்து சேரும். கொரோனாக்கு அப்புறம் இல்லை சார், இப்போ கொரோனாக்கு அப்புறம் 2023 கொடுத்தாரு. இல்ல அந்த பணம் அப்படியே டெபாசிட்ல வச்சிருக்கோம். இப்ப அதை வந்து ஏன்னா அது செலவு பண்ணக்கூடாது. அப்ப யார் யாரெல்லாம் வந்து கட்ட அமைக்கிறாங்களோ அவங்க பேர்ல அந்த பணத்தை நாங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும். முன்பணமா கட்டி அவங்க 2.5 லட்ச ரூபா கட்டணும். அவங்க 2 லட்ச ரூபா கட்டினாங்கன்னா நாங்க 50,000 கட்டி அதை வந்து அவங்களோட முன்பணமா அதை வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல ஒதுக்கணும். முதல்ல சார் இப்போ 25,000 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அதுல வந்து இப்ப 6,000 9,000 குடியிருப்புகள் கட்ட முடியும். அதுல முதல் கட்டமா யார் யாரெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கும், யார் யாரெல்லாம் வாங்க முன் வராங்களோ அவங்களுக்குமா ஃபர்ஸ்ட் இது வந்து பிரியாரிட்டி வந்து வீடு ஏற்ற தொழிலாளர்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களும் யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறதுல வந்து அதை ஃபில் பண்ணும். அப்படி அதுலயும் வந்து சீனியர் மெம்பர்ஸ் இருக்கலாம். அது ஒருவேளை வந்து வீடு இல்லாதவங்களே வந்து இப்ப 2,000 பேர் கேட்கறாங்கன்னா அதுல சீனியர் மெம்பர்ஸ் யாரு அதை வந்து பிரியாரிட்டி பண்ணி அப்படிதான் அதை வந்து அலாட் பண்ணும். ஒன்னு வந்து 500 சதுரடி, இன்னொன்னு வந்து 1000 1500 சதுரடி, இன்னொன்னு வந்து 2000 2500 சதுரடி. ஏபிசி மாதிரி எல்லா வகையான கலைஞர்களும் அதுல இருக்கணும். ஒன்லி தொழிலாளர் மட்டும் இல்லாம அதுல வந்து நடிகர்களும் இருக்கணும், இயக்குநர்களும் இருக்கணும், இசையமைப்பாளர் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரியில வந்து இது இவங்களுக்கு குறைந்த வருவாயில் உள்ளவங்களுக்கு வந்து 60%, மத்தியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 20%, உயர்குடியில் வந்து ஒரு 20%. ஆமா ஆமா.